தமிழ் மக்களுக்கு வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆனதுக்கப்புறம், அவர் குறித்த இமேஜ் பில்டப் அப்படின்றத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணி, ஐடி விங் அப்படின்றது சிறப்பா செயல்படல. அவங்க இந்த பரப்புரைய சிறப்பா கொண்டு போய் சேர்க்கல. அப்படின்ற குற்றச்சாட்டை இங்க நம்ம சவுக்கு சங்கர், இது முதல் முறை கிடையாது. இது வரைக்கும் 4 முறை இது மாரி பேசியிருக்காரு. நேற்றும் காரசாரமா இத பத்தி பேசியிருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சங்கர் போன்றவர்கள். மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன், வொர்க்கிங் ஸ்டைல் அப்படின்றது வேற. அதிமுக அப்படின்றதுல இருக்கக்கூடிய வொர்க்கிங் ஸ்டைல் வேற. இப்ப நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, சபரீஷனுடைய பெண் நிறுவனம் இருக்கு. இப்ப உதவாநிதியுடைய அந்த சுனிலு, மத்தவன்லாம் இருக்கான். இப்ப இவங்க இந்த 2 குடும்பம், இந்த குடும்பம் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொள்வது அப்படின்றது மட்டும் தான் இங்க சிஸ்டம். காங்கிரஸ் எடுத்தீங்கனாலும் அதே மாரி தான். இப்ப எல்லா கட்சியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாரி தான் பேட்டர்ன். பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டா ஒரு அ ஐடி விங் இருக்கு. அமித் மாளவியான்னு நெனைக்கிறேன். அவர் தான் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்க ஒரு ஐடி விங்க வச்சுட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, மாநில தலைவருடைய கட்டளைக்கு ஏற்ப தான் அது செயல்படும். இந்த மாதிரி. அதிமுகலயும் ஐடி விங் இருக்கான்னா, முதல்ல அதிகாரப்பூர்வமாக ஐடி விங் என்பதனை அறிவித்ததே அதிமுக தான். ஆனா, அதிமுகல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அது பிரச்சனை கூட சொல்ல மாட்டேன். அங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவங்க ஐடி விங் அவங்களுடைய மாவட்ட த அ செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அப்ப இவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்போது, அந்த மாவட்டத்தில இருக்கக்கூடிய தகவல்களை அதான் அவங்க பரப்புரை பண்றாங்க. அஃப்கோர்ஸ் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய படத்த போட்டுர்றாங்க. அவருடைய படத்த போட்டு ஆனா மெயினா பார்த்தீங்கன்னாக்க, அந்தந்த மாவட்டத்துடைய செயல்பாடுகள தான் அங்கங்க அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. பரப்புரை பண்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, விழுப்புரம் எடுத்தீங்கன்னா சிவிஎஸ் அண்ணன். அவங்க பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் அவரை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் சிவிஎஸ் அண்ணனுடைய ஆக்டிவிட்டி அந்த மாவட்டத்தில என்ன நடக்குதோ, அத தான் அவங்க பரப்புரை பண்றாங்க. அப்ப அங்க ஒரு 4000, 5000 பேர் இருக்காங்க. அந்த ஐடி விங்ல அங்க விழுப்புரத்தில மட்டும். அவங்க அத மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. கரூர் எடுத்தீங்கன்னா அதே மாரி. இப்ப விஜயபாஸ்கர். அவருடைய செயல்பாடு எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி, ஆனால் அவருடைய செயல்பாடு அப்படின்றத நோக்கி தான் இது இருக்கும். அப்போ இது மாநில அளவில அது பரப்புரையா மாறுமான்னா மாறாது. கிட்டத்தட்ட 1,80,000 போஸ்டிங் இருக்கு. அதிமுகல. இந்த 1,50,000 போஸ்டிங் எடுத்தீங்கன்னாக்க, இவங்களே பரப்புரை செஞ்சாலே போரும். வெளியில இருந்து யாரும் தேவையில்ல. ஆனால் இவர்கள் பரப்புரை செய்வதில் நடைமுறை சிக்கல்கள் இதுதான். அப்ப இந்த நடைமுறை சிக்கல்ல சரி பண்ணணும் ஒரு பக்கம். 2வது நீங்க சொல்றீங்க, அவரை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தணும். அவர் இந்த ரத்த தானம் நடந்தது. ரத்த தானம் அப்படின்றதை இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். நான் சொல்றேன் இன்சைட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு. இந்த பெஹல்காம் விவகாரத்துக்கு அப்புறம் ஒரு அசாதாரணமான சூழல் இங்கே எல்லையில இருக்கின்ற நிலையில, பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம் என்று தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் இந்த இரத்த தானம் முகாம் அப்படின்றது இது மக்களுக்கு நம்ம செய்யக்கூடியது. இது கொண்டாட்டம்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்றத அவருக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம், இந்த திட்டத்தை தீட்டியது யாரு? திட்டத்தை தீட்டியதே ஐடி விங் தான். அதிமுக ஐடி விங் தான் இந்த திட்டத்தை கொண்டு வருது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். அவர் என்னன்னா, இந்த கொண்டாட்டமா இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர போய் கன்வின்ஸ் பண்றாங்க. என்னன்னு கன்வின்ஸ் பண்றாங்க? ஐயா இது கொண்டாட்டம் கிடையாது. இது மக்களுக்கான சேவை. இப்ப நம்ம இஸ்திரி போட்டி குடுக்குறோம். ஒரு மாவட்டத்திலயும் குடுக்குறோம் அப்படின்னா, அவங்க அது இந்த நலத்திட்டத்தை எதிர்பார்த்து இருப்பார்கள் இல்லையா? அவர்களுக்கு ஏமாற்றம் வரக்கூடாது. அப்ப அதனால அதை நாங்க முன்னெடுக்கிறோம். அப்ப அதை முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே நாங்க பரப்புரை செய்யக்கூடாதுன்னு எண்ண ஓட்டம் கிடையாது. அப்படி செய்யும் பொழுது, அது மீடியாவும் வரணும் அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்பு. மீடியா அத கவர் பண்ணக்கூடாதுன்றது டிஐபிஆர்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால அத கவர் பண்ணல. மற்றபடி சமூக வலைதளங்கள்ல நாங்க பரப்புரை செய்து தானே இருக்கிறோம். இன்னொரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஐடி விங் என்பது கன்டென்ட்ட தலைமை தான் புரொவைட் பண்ணணும். கன்டென்ட்ட நாங்க உருவாக்க முடியாது. கன்டென்ட்ட தலைமை கொடுக்கும். இப்போ ஏற்கனவே இருக்கிற கன்டென்ட் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொள்ளாச்சி விவகாரம் எடுத்தீங்கன்னாக்க, 1300 வீடியோ டேப்புகள் என்னிடம் இருக்கிறது. ஸ்டாலின் சொல்றாரு. 1300 வீடியோ டேப்புகள் என்னிடம் இருக்கிறது. எது யார் குறித்து? பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகன் குறித்த வீடியோ டேப் என்னிடம் இருக்கிறதுன்னு. அப்போ உன்கிட்ட 1300 வீடியோ டேப் இருக்குன்னு நீ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது சொன்னேன்ல. நீ சிபிஐ விசாரணையில அத குடுத்தியா? ஒரு டேப்பையாவது குடுத்தியா? அப்ப நீ புழுகி இருக்க. இப்ப இது ரெகுலர் கன்டென்ட். இத நம்ம கேள்வி கேட்க முடியும். ஆனால்,
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வந்து கேட்கிறாருன்னு வைங்க, ஒரு பிரஸ் மீட்டை வச்சு, ஸ்டாலின், நான் சிபிஐ விசாரணைக்கு நானா மனமுவந்து கொடுத்தேன். அந்த மாதிரி நீ குடுத்துருக்கியா? ஒண்ணும் சண்டை போட்டு நீ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயி, அங்க போய் சண்டை போட்டு அவங்க உன்னை குட்டி சிபிஐ விசாரணைக்கு ஒழுங்கு மரியாதையா குடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ குடுக்குற அப்படின்றத கேள்வி கேட்டால், எங்கள் எடப்பாடியார் பின்னி பெடல் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் பரப்புரையை கொண்டு போக முடியும். அப்ப கண்டென்ட்டை யார் குடுக்கணும்? தலைமை குடுக்கணும். தலைமைன்ட்டு தான் நாங்க வாங்க முடியும். தலைமை கொடுத்தா அதை நாங்க எடுத்து பரப்புரை செய்யறோம். எங்களுக்கு என்ன கசக்குதா? தலைமை கொடுத்துட்டா, கண்டென்ட்டை கொடுத்துட்டா, அந்த கண்டென்ட் எடுத்து நாங்க பரப்புரை செய்ய எங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது? ஒரு தயக்கமும் கிடையாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த தலைவர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அந்த சிறந்த தலைவர் அப்படின்றதை நாங்கள் முன்னிறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கான கண்டென்ட்டை கொடுக்க வேண்டிய இடத்தில் தலைமை இருக்கிறது. நீங்க கொடுங்க. அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அதையெல்லாம் ஏற்படுத்திட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க. நாங்க கண்டிப்பா பதில் சொல்றோம். அதை விட்டுவிட்டு எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. என்ன எதுவுமே பண்ணல? என்ன பண்ணணும்? என்ன எதிர்பார்க்குறீங்க? திமுக மாதிரி செயல்படணும். திமுக பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம் இதைத்தான் அவர்கள் பரப்புரையாக வைத்திருக்கிறார்கள். அதே பரப்புரை நாங்க பண்ணோமா? சாரி சங்கர், அதுக்கு நாங்க கிடையாதுங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். இருக்கிற விஷயத்தை கொண்டு போய் மக்கள் முன்னாடி வைப்போம். அதுல நீங்க சொல்றீங்க எங்களுக்கு வேகம் பத்தலை, நீங்க சொல்றீங்களா? எங்கள் வேகத்தை நாங்கள் கூட்டுகிறோம். அது வேற விஷயம். ஆக்கப்பூர்வமாக ஒரு விமர்சனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்துல சும்மா வந்து ஆனால் ஐடி விங் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதாவது ஒரு அஜெண்டாவோட பேசக்கூடாது. சங்கருடைய பயணத்தை ஃபுல்லா எடுத்துக்கணும். சங்கரை வந்து குறை சொன்னோம், சிறுமைப்படுத்தணும், மட்டம் தட்டணுன்றதுக்காக நான் சொல்லலை. உங்களுடைய பயணம் முழுக்க முழுக்க உங்களுக்கு என்று தனிப்பட்ட காழ்ப்பு ஏற்பட்டு விட்டால் என்ன வேணாலும் விமர்சனத்தை வைப்பீங்க அப்படின்றதால் நீங்க வழிமுறையா வச்சிருக்கீங்க. உதாரணத்திற்கு ஸ்டாலின் குறித்து 2019 2020 அவரை மிஞ்சிய தலைவரே கிடையாதுன்னு தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சிறந்த நிர்வாகி அப்படின்னு தான் நீங்க பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. இப்ப ஸ்டாலின் 2022 ஸ்டாலினுக்கும் உதவாநிதிக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை ஏற்படும் வரை இவர்கள் ஒப்பற்ற தலைவர்களாக உங்களுக்கு தெரியலையா? நீங்களே தான் சொன்னீங்க உதவாநிதிய தலைவராக்கிடணும், ஸ்டாலின் ஓய்வு எடுக்க வேண்டும், ரெஸ்பான்சிபிலிட்டியை மகனிடம் கொடுத்து விட வேண்டும். சொன்னதை நீங்க தானே. இதே ஃபெலிக்ஸ்கிட்ட பேசும்போது நீங்க தானே அந்த பேட்டியில் சொன்னீங்க. அதே நீங்க வந்து என்ன சொல்றீங்க? 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரே ஆண்டில் இப்படி மாற்றி பேசி அப்படி மாற்றி உங்களால் பேச முடியும். ஆனால் நீங்கள் வந்து அறிவுரையை அதிமுக கொடுப்பீங்களா? இந்த மாதிரி இங்க ஒன்று பேசி அங்க ஒன்று பேசுறது அப்படின்றது நம்மை போன்ற யூடியூபில் உலாவக்கூடியவர்களுக்கு சரி. ஒரு கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான ஐடி விங் என்று இயங்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அணின்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. இன்னும் பச்சையா கெட்ட வார்த்தையில சொல்லணும்னா உன் இஷ்ட கருணாநிதிக்கெல்லாம் இங்க ஆட முடியாது ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. அந்த பேராமீட்டருக்குள்ள தான் அவங்க விளையாட முடியும். அப்போ அதுல என்ன செய்ய முடியுமோ, சிறப்பாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறார்கள். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், தலைமைதான் அந்த கண்டென்ட்டை கொடுக்கணும். தலைமை வந்து அங்க வந்து முன்னாடி வந்துட்டு ஸ்டாலினை கிழிச்சு தொங்க விட்டாங்கன்னா அதை பரப்புரை செய்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். அதை அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.